ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் ரவீந்த். இப்போ மார்க்கெட்டில் 30,000 35,000 செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் என்னவா இருக்கும்? நல்ல AMOLED டிஸ்பிளே இருக்கணும், நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கணும், கேமரா ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு இல்லை அப்படின்னாலும் ஒரு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கணும் அப்படின்றது தான் கண்டிப்பாக எல்லாருடைய ஃபோக்கஸாக இருக்கும். அப்படி இந்த ஃபீச்சர் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி மார்க்கெட்டில் எனக்கு பெஸ்ட்டாக பட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்காக லிஸ்டிங் பண்ண போகிறேன். அந்த வகையில் இந்த 30,000 35,000 செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கான பெஸ்டான ஸ்மார்ட் போன் சூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம லிஸ்ட்டில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஆனால் எனக்கு சாம்சங் கிட்ட இருந்து தான் ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் எனக்கு பெஸ்ட்டாக பட்ட ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னாலும் இப்போ வரைக்கும் இந்த செக்மெண்ட்டில் சாம்சங் கிட்ட இருந்து இதுதான் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. சாம்சங் கேலக்ஸி S20 FE அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அப்படி என்னென்ன விஷயங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக கேமரா. இந்த பட்ஜெட்டில் எனக்கு ஒரு பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா 12 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்கு. அது போக இன்னொரு 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 8 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ், இதுவும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்கு. இது போக செல்ஃபி கேமரா, 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கேமரா எல்லா லென்ஸுமே உங்களுக்கு சூப்பரான ஒரு கேமரா லென்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. அது போக மொபைல்ல டிஸ்பிளே 6.5 இன்ச்சஸ்க்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு. பேட்டரி கெப்பாசிட்டி 4500 mAh. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 25 வாட்ஸ்க்கான சார்ஜிங் இந்த மொபைல்ல சப்போர்ட் பண்ணும். பட் ஆனால் பாக்ஸ்ல உங்களுக்கு 15 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் கொடுப்பாங்க. இது போக மொபைல்ல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங்னு பாத்தீங்கன்னா 8GB + 128GB கான வேரியன்ட் இப்போ மார்க்கெட்ல 34,000 ரூபாய் அப்படின்ற செக்மெண்ட்டுக்காக செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த 34,000 ரூபாய் செக்மெண்ட்ல சாம்சங் கிட்ட இருந்து தான் எனக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் வேணும், கேமரா மெயினா ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களாம் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனை கன்சிடர் பண்ணலாம். என்ன இந்த ஸ்மார்ட் போன் கொஞ்சம் பழைய ஸ்மார்ட் போன், Android 10 கான OS-ஓட வரும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் ஓகே அப்படின்னு பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் போன் இந்த செக்மெண்ட்டுக்கு நீங்க சாம்சங் கிட்ட இருந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்து எனக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் தாண்டி கொஞ்சம் யூனிக்னஸான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், டிசைன் லுக்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண நத்திங் ஃபோன் 1 இது உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனே ஒரு யூனிக்கான ஸ்மார்ட் ஃபோன் தான். டிசைன் லுக் நமக்கு டிரான்ஸ்பரண்டான ஒரு லுக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தெரியும் பேக் சைடு நமக்கு கிளிப் லைட்டிங் அப்படின்ற மாதிரியான ஒரு யூனிக்கான விஷயத்தை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அது போக ஒயர்லெஸ் சார்ஜிங், ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் மாதிரியான நிறைய விஷயங்கள், அட்வான்ஸ்டான நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக இருக்கு. அண்ட் லுக்கும் கொஞ்சம் யூனிக் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும். அந்த வகையில் இந்த லுக்குக்காக வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த நத்திங் போனை கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 6.55 இன்ச்சஸ்க்கான OLED டிஸ்பிளே, ரொம்பவே காம்பாக்டான ஒரு ஸ்மார்ட் போனா இருக்கும். 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு. அது போக 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். பட் சார்ஜர் பாக்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க, அதையும் நோட்டீஸ் பண்ணீங்க. அது போக பர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 778G+ அப்படின்ற இந்த ஒரு சிப் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஃபிளாக்ஷிப் லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படின்னாலும் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் அளவுக்கான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அது போக கேமராவுக்கு 50 மெகா பிக்சல் பிரைமரி அண்ட் இன்னொரு 50 மெகா பிக்சலுக்கான செகண்டரி கேமரா அப்படின்ற மாதிரி ரெண்டு கேமராவுமே ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு கேமராவை இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டு 50 மெகா பிக்சல் கேமரா பின்பக்கம் இருக்கு, முன்பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கேமரா சென்ட்ரிக்காவும் இந்த ஸ்மார்ட் போன் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஒரு நல்ல கேமரா அவுட்புட்டும் இந்த ஸ்மார்ட் போன் மார்க்கெட்ல கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இது போக இது இப்போ லேட்டஸ்டா லான்ச் பண்ண ஸ்மார்ட் போன் அப்படின்றதுனால Android 12 கான லேட்டஸ்டான OS உடைய நமக்கு வந்துடுது. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா 8GB 128GB கான வேரியன்ட் 34,000 ரூபாய்க்கு இப்போதைக்கு மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த பட்ஜெட்ல எனக்கு ஒரு யூனிக்கான ஸ்மார்ட் போன் வேணும், யூனிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இந்த நத்திங் ஃபோன் 1 நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்து இந்த செக்மெண்ட்ல எனக்கு OnePlus கிட்ட இருந்து தான்ப்பா ஸ்மார்ட் ஃபோன் வேணும், OnePlus ஸ்மார்ட் ஃபோனா இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷன்னா OnePlus 10R 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் நான் சொல்லுவேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு. இது போக 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கு. அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு MediaTek கூடிய Dimensity 8100 அப்படின்ற இந்த ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ்ல
பர்ஃபார்மன்ஸ்லேயே ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்னா அது இந்த சிப்செட் தான். ஆன் பேப்பர் ஸ்பெக்கை வச்சு நான் சொல்கிறேன். மற்றபடி கேமரா செட்டப் 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, சோனி IMX766க்கான சென்சரோட கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் இருக்கு. இது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, சோனி IMX471க்கான சென்சரோட வருது. அண்ட் இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஆண்ட்ராய்ட் 12க்கான அப்டேட் அப்படின்ற மாதிரி எல்லாமே லேட்டஸ்ட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா 8GB 128GBக்கான வேரியன்ட் 35,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்காக இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த 35,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஒரு கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷனாக, ஒரு ஆல்ரவுண்டட் ஸ்பெசிஃபிகேஷனாக கண்டிப்பாக இருக்கு. பட் என்ன ஒரு சில பேர் இதில் என்ன MediaTek சிப்செட் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். பட் இந்த MediaTek Dimensity 8100 ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் ஃபோனில் Snapdragon 888 கொடுத்துருக்காங்க. அதை விடவுமே இன்னும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் ஆன் பேப்பர் ஸ்பெக்கை வச்சு பார்க்கும்போது கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அந்த வகையில் இதுவுமே ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட் தான். ஸோ அந்த சிப்செட் இருக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். ஸோ OnePlus கிட்ட இருந்து இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் எனக்கு இந்த MediaTek சிப்செட்லாம் வேணாப்பா, Snapdragon சிப்செட்டோட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்காக நான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் Xiaomi 11T Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Snapdragon 888க்கான ஒரு சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் தான் இது. ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் நம்ம கொடுக்கும். என்ன இந்த சிப்செட்டில் தெர்மல் மேனேஜ்மெண்ட் மட்டும் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. ஸோ மொபைலை ஹெவியாக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூஸ் நமக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு ஃபிளாக்ஷிப் கில்லருக்கான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். அதிலெல்லாம் எந்த ஒரு குறையும் இருக்காது. அண்ட் மொபைலுக்கான டிஸ்பிளே 6.67 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 10 பிட்கான கலர் டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. இது போக 5000 mAh பேட்டரி, 120 வாட்ஸ்க்கான ஒரு ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு. கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 3 கேமரா இருக்கு. அதில் பிரைமரி கேமரா 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, அது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட், 5 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரி 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் உங்களுக்கு 8Kக்கான வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற எந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 8K வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட் கிடையாது. அந்த வகையில் நீங்கள் வீடியோ எடுத்து பெரிய ஸ்கிரீன்லாம் போட்டு நீங்கள் பார்ப்பீங்க, பெரிய ஸ்கிரீன்லாம் போட்டு எடிட் பண்ணுவீங்க அப்படின்னு பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காமனாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா 8GB 128GBக்கான வேரியன்ட் 35,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்காக இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த 35,000 செக்மெண்ட்டில் Xiaomi கிட்ட இருந்து ஸ்மார்ட் ஃபோன் வேணும், Snapdragon சிப்செட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வேணும், மெயினாக 8K வீடியோ ரெக்கார்டிங் மாதிரியான விஷயங்கள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் கண்டிப்பாக இந்த Xiaomi 11T Pro நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து ரியல்மி ஃபேன்ஸுக்காக இந்த செக்மெண்ட்டில் நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் Realme GT 2. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6.62 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளே. அது போக 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. இது போக பர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 888. ஸோ இந்த ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமரா செட்டப்னு பார்க்கும்போது பின்பக்கம் 3 கேமரா இருக்குது. 50 மெகா பிக்சல் பிரைமரி, 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ. இதில் 50 மெகா பிக்சல் பிரைமரி, சோனி IMX766க்கான சென்சார், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்கு. அந்த வகையில் இந்த பிரைமரி கேமரால உங்களால் நல்ல ஒரு போட்டோ வீடியோஸ் எடுத்துக்க முடியும். மற்றபடி இருக்கக்கூடிய அந்த 2 சப்போர்ட்டிவ் கேமரா யூஸ்வலான ஒரு கேமரா தான், பெரிய லெவலில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அண்ட் முன் பக்கம் செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஆண்ட்ராய்ட் 12 மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா 8GB + 128GBக்கான வேரியன்ட் 35,000 இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த 35,000 செக்மெண்ட்ல Realme கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இந்த Realme GT 2 கன்சிடர் பண்ணலாம். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்லாவே இருக்கு. அடுத்து ஃபைனலி எனக்கு கேமிங் தப்பா ஃபோக்கஸ், கேமிங் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், கேமிங்காக சில ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு நான் இங்கே சூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் iQoo 9 SE 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமிங்காக அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 888க்கான சிப்செட் கொடுத்துருக்காங்க. கேமிங் எல்லாம் உங்களால் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஹை கிராஃபிக்ஸில் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அது போக டிஸ்பிளேல இங்கே நமக்கு இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் அப்படின்ற இந்த சிப்போட 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே இங்கே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் வேலை என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கேமிங் விளையாடும் போது அந்த கேமிங் SDR கேமிங்கை HDR கண்டென்ட்டா கன்வெர்ட் பண்ணி இன்னும் கலர்ஃபுல்லான ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அது போக கேம்ஸ் உடைய ஃப்ரேம் ரேட் எல்லாம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் ஸ்மூத்தான லேக் ஃப்ரீயான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வகையில் கேமை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஒரு விஷயம் இந்த ஸ்மார்ட் போன்ல ஆடடா இருக்கு. இது போக 4D கேமிங் வைப்ரேஷன் இதுல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் விளையாடும் போது இன்னும் பெட்டரான வைப்ரேஷனை நம்மளால ஃபீல் பண்ணிக்க முடியும். அது போக 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், கேமரா செட்டப் பின்பக்கம் 3 கேமரா,
கேமரா, 48 மெகா பிக்சல் பிரைமரி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்கு. இது போக 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு பின்பக்கம் 3 கேமரா, முன்பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இருக்கு. கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓகே, ஓரளவுக்கு டீசென்டான கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நாம லிஸ்டிங் பண்ண ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் விட இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதை நோட் பண்ணிங்க. பட் இது கேமிங்கான ஒரு ஸ்மார்ட் போன். கேமிங்கை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி கேமிங்க்கு எனக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் வேணும்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஆண்ட்ராய்ட் 12 மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் போனில் இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா 8GB 128GB வேரியன்ட் 34,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த 34,000 செக்மெண்ட்ல ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய, கேமிங்கை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க இந்த iQoo 9 SE கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி இப்போ இந்த 30,000 to 35,000 செக்மெண்ட்டில் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எனக்கு பெஸ்ட்டாக பட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நான் அனலைஸ் பண்ணதில் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தோணுன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் பார்த்ததுல இருந்து இதில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத அப்படியே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.